சார் என்னை பொறுத்தவரை சிம்ம ராசிக்காரங்க யாரை கூடயும் சேராமல் தனித்து தொழில் செஞ்சாங்கன்னா வெற்றி சார். சிம்மம் சிங்கத்துக்குரிய ராசி. நம்முடைய சூரியன் வந்து யாரையும் கூட்டு அமைக்க மாட்டார், சிங்கிளாக தான் செய்வார். அதே மாதிரி இவங்களுடைய தனித்திறமையில் செஞ்சாங்கன்னா போதும் சார். அதற்கு மீறி கூட்டு அமைக்கணும்னா அவங்களுடைய சுய ஜாதகம், அவங்க யாரை கூட்டு அமைக்கணும்னு நினைக்காங்களோ அவங்களுடைய சுய ஜாதகத்தை நம்ம செக் பண்ணிக்கணும்னா ராசியின் அடிப்படையில், லக்கணத்தின் அடிப்படையில், தசாபுத்தி அடிப்படையில் ஒரு இணைவு இருக்கணும். அப்போ அந்த இணைவு இருந்தால் என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக இயக்கி அதை செயல்படுத்துவதற்கான ஆப்ஷன் உண்டு. அதனால் அதை நம்ம செக் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக சொல்லலாம். இந்த 2026 நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு கவனமாக இருக்கிறது, வாயை அப்படியே அமைதியாக வச்சுக்கணும். இவங்க தேவையில்லாமல் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. நான் யார் தெரியுமா, என்னால் முடியும் தெரியுமா அப்படின்னு யார்ட்டையும் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கக்கா, நான் என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு இவங்க வேலையை மட்டும் கவனம் செலுத்தணும். யாருக்காவது ஒரு சண்டை சச்சரவுன்னா போயிட்டு நான் போய் சமாதானம் பண்ணுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் போய் பார்த்துக்கிறேன்னு மட்டும் வாக்குறுதி கொடுக்குறத ஃபஸ்ட்டு நிப்பாட்டணும். இவங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கிறத கவனமாக பார்த்துக்கணும். குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் மட்டும் கவனம் செலுத்தணும். வராது, வந்தால் கவனம் செலுத்த வேண்டிய தன்மை உண்டு. அதே போல் இவங்க குழந்தைகளுக்கு ஆடம்பர பொருட்களை வாங்கி கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப நிதானமாக வாங்கி கொடுக்கணும். அவசரப்பட்டு வாங்கி கொடுக்கக்கூடாது.